இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி லீட்ஸில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஜெய்ஷ்வால், சுப்மன் கில், ரிஷப் பண்ட் ஆகியோரின் சதத்தால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 471 ரன்கள் குவித்தது. இங்கிலாந்து தரப்பில் ஸ்டோக்ஸ், ஸ்டங் தலா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 465 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இங்கிலாந்து அணியில் ஓலிபோப் சதம் அடித்த நிலையில் 99 ரன்னில் விக்கெட்டை பறிகொடுத்த ஹாரி ப்ரூக் சதத்தை தவறவிட்டார். சிறப்பாக பந்து வீசிய பும்ரா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதைத் தொடர்ந்து 6 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் முதல் இன்னிங்ஸில் சதமடித்த ஜெய்ஷ்வால் 4 ரன்னில் ஆட்டமிழந்தார். சுதர்சன் 30 ரன்னிலும் கில் 8 ரன்னிலும் விக்கெட்டை பறிகொடுத்தார். சிறப்பாக ஆடிய ராகுல் 137 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். முதல் இன்னிங்ஸில் சதமடித்த பண்ட் இரண்டாவது இன்னிங்ஸிலும் சதமடித்து சாதனை படைத்தார். மற்ற வீரர்கள் சொதப்பியதால் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 364 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து 371 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 21 ரன்கள் எடுத்திருந்தது. நேற்று 5வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்து இங்கிலாந்து அணியில் ஜாக் கிரேவ்லி, பென் டக்கெட் ஜோடி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இந்த ஜோடி முதல் விக்கெட்டிற்கு 188 ரன்கள் குவித்தது. ஜாக் கிரேவ்லி 65 ரன்னிலும் பென் டக்கெட் 149 ரன்னிலும் விக்கெட்டை இழந்தனர். பின்னர் ஜோ ரூட், ஜேமி ஸ்மித் ஜோடி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றது. இதனால் இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணி 1-0 என்று முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகள் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஜூலை 2ஆம் தேதி பர்மிங்ஹாமில் தொடங்க உள்ளது.